அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை. விருச்சக ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி 2ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியோட தனஸ்தானத்துல இருக்கும்போது தொழில் ரீதியான வருமானம் குடும்பத்துக்கு வரும். குடும்பத்துல தேவையில்லாத பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது தேவையில்லாத வார்த்தைகள் சாபமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால பேச்சுக்களை குடும்ப நபர்கள்ட்ட பேச்சுவார்த்தை தர்க்கங்களை குறைச்சிக்குங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் வண்டி வேலை வைக்கிறது இதெல்லாமே இருந்தாலும் குரு 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 8க்கு வர்றதுனால அந்த வாகனம் வண்டிகள் போக்குவரத்தை பார்க்கறதுனால பழுது பார்க்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் இப்போ காம்பவுண்ட் சவர் கேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நீங்கள் சுத்தப்படுத்தக்கூடிய அமைப்பு, அது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. அது மட்டுமல்ல, விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிற்சானாதிபதி 2ல் இருக்கிறதுனால தொழில் உங்களை தேடி வருங்கிறது, தொழிலில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது. படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மார்க் வாங்குறது எல்லாமே உண்டான ஒரு அமைப்பை இந்த மாத பலன் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்குது. அது மட்டும் இல்லை, ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் இருக்காது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நம்ம எங்கேயாவது லக்ஸுரியாக வெளியில் போயிட்டு வரணும், ஜாலியாக பிக்னிக் போகணும், டூர் சுற்றணும் அப்படின்ற அமைப்பை எல்லாம் கொடுக்கும். நல்ல சொகுசு காரில் ஜாலியாக ட்ரிப்பு போயிட்டு வர்றதுக்கெலாம் கேட்கும். 12ல் இருக்கிற சந்திரனும் சரி, ராசியில் இருக்கிற சுக்கிரனும் புதனும் ஜாலியாக போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க, சேஃப்டியாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு சந்தோஷங்களை வெளி உலகங்கள் ரீதியாக வாரி வழங்க காத்திருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.